இன்றைக்கி லஞ்சுக்கு கிள்ளி போட்ட சாம்பாரும் அதுக்கு சூப்பராக கேரளா ஸ்டைலில் பீன்ஸ் தோரணை தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பீன்ஸை சாப் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ரெட் சில்லி இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் மிக்சியில் அடித்து தான் எடுத்துருந்தேன். அதோட சீரகப்பொடி, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 3-4 பல் பூண்டு தட்டி அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் அதில் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வந்து அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, கொஞ்சமாக சிகப்பு பருப்பு, அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக புளி மட்டும் போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா வந்து வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைங்க, நல்லா வெந்துடும். அதே மாதிரி கிள்ளி போட்ட சாம்பாருக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கும் போதே கொஞ்சமாக சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். இது ரெண்டோட காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்ததே சொல்லலாம். பர்டிகுலராக கேரளா ஸ்டைலில் இந்த தேங்காயில் செய்கிற எல்லா ஐட்டமும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னென்னா நான் தேங்காய் எண்ணெயில் செய்ய மாட்டேன், ஆனால் அந்த தேங்காய் சேர்த்து செய்யும்போது வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி தீயல்ன்ற ரெசிபியும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக லஞ்சு முடிச்சாச்சு.